நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஆனால் நான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகும். ஆனால் ஒரு சப்ஜெக்டில் மட்டும் முடியாது. தமிழ்னு மட்டும் சொல்லிடாத, சயின்ஸு அதை சொல்லு. அந்த சயின்ஸ் பவரை பார்த்தா மட்டும் கை நடுங்கும். எனக்கு இன்னிலேருந்து அந்த நடுக்கத்தை போக்க வைக்கட்டுமா? பாரதியாருடைய ஒரு பாட்டு என்னை மாற்றுச்சு. எனக்கு இப்படி தான் மேத்ஸ்னால் எனக்கு கொஞ்சம் சிரமம். அப்போ நான் 10th ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் பயந்தேன். இந்த மார்க்கை வச்சு நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ட்டு. ஃபெயிலானா வீட்டில் படிக்க வைக்க மாட்டாங்க, அடுத்ததாக வேறு ஏதாவது முடிவு எடுத்துருவாங்கன்ற பயம். நல்லா தெரிஞ்சுக்கோ. உன் பேர் என்ன? சர்வின். பர்வீன் மாதிரியே இருக்குதே. சர்வின். சரி, பர்வீன் மாதிரி தானே இருக்குன்னு சொன்னேன். என்ன கோவம் வருது உனக்கு? பாரதியாருடைய ஒரு பாட்டு படித்தேன், எனக்கு புரிஞ்சிருச்சு. உனக்கு புரியுதான்னு பாரு. கஞ்சி குடிப்பதற்கு இலார். கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்லை, சரியா? அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார். கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்லை. ஏன் இல்லை, ஏன் இல்லைன்னு தெரியல. தெரிஞ்சா கஞ்சி வந்துடும். மேத்ஸ் வரல, ஏன் வரலன்னு தெரியல. தெரிஞ்சதுன்னா மேத்ஸ் வந்துடும். சயின்ஸ் பார்த்தா பயமா இருக்குது, ஏன் பயமா இருக்குதுன்னு தெரியல. ஏன் பயந்தான்னு தெரிஞ்சிருச்சுன்னா பயம் போயிடும். எதிர்கொள். ஆரம்பத்திலேருந்து படி. பிப்ரவரி வந்துருச்சேன்னு பார்க்காத. ஆரம்பத்திலேருந்து படி. ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து படி. ஃபர்ஸ்ட் பாடத்துலேருந்து படி. அதுக்கு ஒரு கூடுதலான டைம் கொடு. 20 நிமிஷம் கூடுதலாக கொடு. டீச்சர் கிட்ட போ. டீச்சர் கிட்ட போய் ஃபர்ஸ்ட் டேலேருந்து நோட்ஸ் என்ன இருக்குதோ அதை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லு. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அம்மாவும் அப்பாவும் டீச்சரும் 3 பேரும் சப்மிட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க வேற யாருமே கிடையாது. we have to submit ourselves. அம்மா எனக்கு இதுமா, எனக்கு இப்படி இருக்குமா, அப்பா எனக்கு இப்படி இருக்குப்பா, டீச்சர் எனக்கு இப்படி இருக்கு, டீச்சர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஜென்யூனா நீ கேளு. எதையுமே பார்த்து பயப்படாத என் குழந்தைய. திருப்பி திருப்பி சொல்கிறேன், எந்த சப்ஜெக்ட். ஆனால் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல, 10th அப்புறமா நீ முடிவு எடுத்துக்கலாம் உனக்கு சயின்ஸ் வேணுமா வேணாமான்னு. பட் 10th வரைக்கும் நீ அடிப்படையான ஃபிசிக்ஸ், அடிப்படையான கெமிஸ்ட்ரி, அடிப்படையான பயாலஜி நீ தெரிஞ்சு தான் ஆகணும். அடிப்படையான மேத்ஸ் நீ தெரிஞ்சு தான் ஆகணும். அப்போதான் உன்னால் +1 +2க்குள்ளே போக முடியும். ஒன்றும் இல்லை, பஸ்லேருந்து கீழே இறங்கும் போது விழாமல் இருக்கணும்னா ஃபிசிக்ஸ் தெரியணும். சுடுதண்ணியை ஒழுங்காக ப்ராப்பராக குடிக்கணும்னா உனக்கு கெமிஸ்ட்ரி தெரியணும். உனக்கு சாப்பிட்ட சாப்பாடு செரிக்குதா செரிக்கலையான்னு ஒரு புத்தி இருக்குன்னா அதுக்கு பயாலஜி தெரியணும். பேசிக்கான விஷயங்கள் தான் இப்போ சொல்லி தருவாங்க. ஸோ மிரளாத, பயப்படாத. பயப்பட்டனா படிக்க முடியாது. எதிர்கொள். செய்வது பெரிய விஷயம் அல்ல. தவறு செய்துவிட்டு திருந்துவதற்கான வாய்ப்பு வருகின்ற பொழுது அதை எதிர்கொள்ளாமல் இருப்பவர்கள் தான் தோற்று போகிறார்களே தவிர தவறு செய்கின்றவர்கள் தோற்பது இல்லை. உனக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறேன் அம்மா. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. ஜெயிச்சிடலாம்.